ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போட வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வந்து 72 மணி நேரமாக சமாதி நிலையிலே இருந்தார். அதாவது 3 நாட்களாக சமாதி நிலையில் இருந்தார். எதுக்காக பாபா சமாதி நிலையில இருந்தாரு, ஏன் அந்த பண்றதுனால என்ன நடந்தது, என்ன நிகழ்ந்தது அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 72 மணி நேரம் பாபா என்னன்னா, அதாவது ஒரு 32 ஆண்டுக்கு முன்னாடி பாபா வந்து பௌர்ணமி அப்ப மார்கழி பௌர்ணமியோ அவருக்கு வந்து ஆஸ்மா பிடிச்சிருச்சு, சளி பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அவருக்கு நிறைய மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே பாபா என்ன சொல்றாருன்னா, மகால் சமாதிபதியை கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி நான் 3 நாள் வந்து 73 நாள் வந்து நான் வந்து மேல் நோக்கி பிரயாசம் பண்ண போறேன். அதாவது என்னோட மூச்சு காத்த மேல கொண்டு போயிட்டு சரி செஞ்சு கொண்டு வரேன். அது நான் 3 நாள் சமாதி அடைய போறேன். ஸோ அந்த 3 நாளுக்கு அப்புறம் நான் வரல அப்படின்னா ஒரு இடத்த காட்டுறாரு. அந்த இடத்துல நான் வந்து என்னை புதைச்சிட்டு அங்க 2 செடியை நட்டுடு அப்படின்னு சொல்றாரு. உடனே மகால் சமாதிபதி ஒத்துக்கிறாரு, சரி சொல்லிட்டு. ஆனா பாபா எதுக்கு இது போறாரு அப்படின்னா, அவரோட உடம்ப குணப்படுத்துறதுக்காக தான் அவர் போறாரு. மேல போய் அவருடைய அந்த ஆஸ்மா பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் போறாரு. ஸோ பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 10 மணிக்கு காலையில வந்து சரிஞ்சு அப்படியே பாபா விழுந்துடுறாரு. நல்லா இருந்த பாபா இப்ப சமாதி நிலையை அடைஞ்சிட்டாரு. அப்ப சரிஞ்சு விழுந்துடுறாரு. அப்ப வந்து மகால் சமாதிபதி என்ன பண்றாரு, அவரோட மடியில வச்சுக்கிறாரு. மடியில வச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லா மக்களும் திரண்டுட்டாங்க. என்ன ஆச்சு பாபாக்கு, ஏன் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மகால் சமாதிபதி அதுக்கு சொல்றாரு, அதாவது பாத்தீங்கன்னா இது ஒண்ணும் இல்ல, பாபா வந்து 3 நாளைக்கு வந்து அவருடைய உடம்ப சரி பண்றதுக்காக மேல் நோக்கி போயிருக்காரு. ஸோ அதனால 3 நாள் எனக்கு பாதுகாக்க சொல்றாரு, இல்லைன்னா அங்க புதைக்க சொன்னாரு சொல்லிட்டு விழாவறியா பாபா என்ன சொன்னாரோ மக்களுக்கு சொல்றாரு. மக்கள் உடனே எல்லாரும் கம்முன்னு வெயிட் பண்றாங்க. ஒரு 3 நாள் ஆகணும்னே அன்னைக்கு முன்னாடி நாள்ல இருந்து இல்ல, இதுக்கு மேல பாபா வரமாட்டாரு, நம்ம புதைச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க தலைப்படி பேசிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்றாங்க. உடனே மகால் சமாதிபதி ஒத்துக்கவே இல்லை, என்னுடைய பாபா வருவாரு, அவரு சொன்னதை செய்வாருன்ற ஒரு முழு நம்பிக்கையோட அவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு. அப்ப மடியிலே தான் வச்சிருக்காரு, அப்படி ஒரு கண்ணுங்க அர்த்தமா பார்த்திருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருடைய நம்பிக்கை வீண் போகல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5 நாள் கழிச்சு அதாவது காலையில ஒரு 3 மணி அளவுக்கு அவருக்கு வந்து அப்படியே உயிர் வந்துருச்சு. அவர் வயிறெல்லாம் கொஞ்சம் அப்படியே அசைவு தெரியுது, அப்படியே அந்த மூச்சு தெரியுது. அப்படியே தெரியும் போது பாத்தீங்கன்னா பாபா வந்து விழிக்கிறாரு. அப்போ உயிர் வந்துருச்சு. அப்போ மகால் சமாதிபதிக்கு சொன்ன மாதிரி பாபா திரும்பி வந்துட்டாரு. அதெல்லாம் வருவாங்களா, வரமாட்டான். அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட உடம்பு எதால ஆனதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பஞ்சபூதங்களால ஆனது. அந்த 3 நாள் அந்த பஞ்சபூதங்கள் மட்டும்தான் இருந்தது. அந்த பஞ்சபூதங்கள்ல ஓகேவா, அந்த பஞ்சபூதங்கள்ல நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து அதாவது அழிவுத்தன்மை, அதாவது அவர் 3 நாள் கழிச்சு பாபா வரல அப்படின்னாக்கா அது அழிவுத்தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கும். ஓகேவா, அதனால இந்த பஞ்சபூதங்களுடைய நம்மளுக்குள்ள இருக்குல்ல ஒரு ஆத்மா, அந்த ஆன்மா தான் வெளியில போய் அவருக்கு சுவாசத்தை சரி பண்ணி கொண்டு வந்துருக்கு. ஸோ அதனால நம்ம அந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எந்த பயணமும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். கடவுளை கும்புறதும் சரி, நம்மளுடைய வேலைகள் இந்த பிறந்ததுக்கே அதுதான் உண்மையான விஷயம். ஓகேவா, அதை தான் பாபா நம்மளுக்கு இந்த 72 மணி நேரம் சமாதி நிலையில இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து ஒரு காரணத்தை சொல்லிட்டு போனாரு. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் வந்து அழிவுத்தன்மையற்றது. அதாவது நம்மளுடைய அழிவு நோக்கி தான் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்மா தான் நம்மளுக்கு நீடிச்சு நிலைச்சிருக்கும். அதுதான் பரம்பொருள். அப்ப சாய் வந்து என்னன்னா, அவர் வந்து ஆத்மா மேல போய் வந்ததுன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாய் ஒரு பெரிய பரம்பொருள். அவர் வந்து இன்னைக்கு சாய்பாபாவா இருந்தாலும் முன்னாடி வந்து அவர் என்னவா அவதரித்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கனகபுரா